அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பிற எல்லா கட்சிகளையும் ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சியில தான் அதிகமாக படித்தவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லோருமே கேள்வி தான் போட்டிருப்போம். ஆனால் முதல் தடவையாக வரப்போகிற 24 மக்களவைத் தேர்தலில் 40 வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 16 வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் தான் தற்போது கிடைச்சிருக்கு. பிற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா படித்தவங்களே ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியில் மட்டும் இவ்வளோ படித்தவங்க இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே வெளிநாட்டு விநியோகம் தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்றத உணர்ந்த ஒரே காரணத்தினால தான் இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் அரசாங்கம் இந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையானதை கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த மாதிரி படித்த இளைஞர்களை நாம் தமிழ் கட்சி பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. இதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் எக்கச்சக்க மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2023 நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய மருத்துவ முகாம்களை போட்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காங்க. இதில் ரொம்பவே துடிப்பாக செயல்பட்ட ஒரு சில மருத்துவர்களை செலக்ட் பண்ணி தற்போது 24 மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட 16 வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நிறுத்தியிருக்காரு. இது பிற கட்சிகள் பார்த்து மிகுந்த அளவில் பொறாமைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுக, அதிமுக, பாஜக இந்த மாதிரியான கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன அப்படின்ற நோக்கத்தில் செயல்படக்கூடியவங்களாகவும், பணம் சம்பாரிச்சிட்டாலே போதும் அப்படின்ற மனநிலைமையில் இருக்கவங்க தான் முக்கால்வாசி பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் அது ஒரு கட்சியாகவே கருதாமல் அது ஒரு குடும்பமாகவும் சீமானவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போதும் நம்ம கட்சி வேலையை உன்னிப்பாக கவனிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியோட மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டில் அவங்க செஞ்ச களப்பணி அப்படின்றது ரொம்பவே பாராட்டுதலுக்குரியது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் தற்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 16 பேரை வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு. இதை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதிக்குடியிலேருந்து மக்களை நிறுத்தணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் அறிவுரை சொல்கிற சீமான் இந்த மாதிரி படித்தவங்களை எதனால் வேட்பாளராக நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்துக்கு பதிலடி தருமாறு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தமிழ் தேசிய ஊடகங்களை வீடியோவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் சாட்டை திருமருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெறும் 16 பேர் தான் மருத்துவர்களாக இருக்காங்க, மிச்சம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராக நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் எல்லா இடங்களிலிருந்தும் பிரிக்கி போனச்சு தான் வேட்பாளராக சீமானவர்கள் நிறுத்தியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.